ஹலோ, டைம் என்ன? ஹலோ, உங்களை தான். மணி என்னன்னு கேட்கறேன்ல. டேய், நீ ஊருக்கு புதுசா? ஆமாங்க. சைக்கிளை விட்டு இறங்கி நடந்து வாடா. ஓஹோ, பக்கத்துல வந்தாலும் மணி சொல்லுவீங்களா? போற வரவனுக்கெல்லாம் மணி பார்த்து சொல்றதுக்கு இதை மணி கொண்டாடா. 6 அடி உயரத்தில் இருக்கிற 6 இன்ச்சுக்கு ஒரு கடிகாரம் வாங்கி கட்டக்கூடாது? நாடே ரொம்ப கெட்டு போச்சு. ஒருத்தன் கடிகாரம் வாங்கி கட்டினா ஊருக்கே மணி சொல்லணும், ஒருத்தன் பேப்பர் வாங்கினா ஊரெல்லாம் உட்காந்து படிக்கணும். இவ்வளவு பேசுறீங்களே, நான் உங்க சொத்துல பங்கு கேட்டேன். சொத்துல பங்கு கேட்டிருந்தா தர்மம்னு கொடுத்து வச்சிருப்பா நாயே. நீ என்கிட்ட மணி கேட்டதாண்டா மன்னிக்க முடியாத குற்றம். அது ஏங்க அப்படி? ஐயோ, எழுத படிக்க தெரியாத என்கிட்ட மணி கேட்கிறாயா இவன்? ஏன்டா நான் சிரிச்ச? இல்ல, எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்றீங்களே, இங்கிலீஷ் பேப்பர் கையில வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ் பேப்பர் நான் படிக்கிறேன்னா இல்ல படிக்கிறேன்னு போர்டு போட்டுருக்கேன்னா? மூஞ்சில சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற பேப்பரை வச்சு மாத்திட்டு இருந்த. நீ ஊருக்கு புதுசு, என்ன பத்தி சொல்றேன் தெரிஞ்சுக்க. என் பேரு தர்மடி தர்மலிங்கம். காலையில எழுந்திருச்சா சாயந்தரத்துக்குள்ள 10 பேரையாவது அடிப்பேன். வாரத்துல 6 நாளைக்கு அடிப்பேன். ஒரு நாள் சனிக்கிழமை விரதம். அன்னைக்கு யாரையும் கை நீட்டி அடிக்க மாட்டேன். உண்மையிலேயே நீங்க அதிர்ச்சி மனுஷன் தாங்க. ஆமாண்டா, படிக்காத மேதை, பணம் படைத்தவன். தர்மடி தர்மலிங்கம்னா இந்த கிராமத்து 3 திசைகளுக்கு என்ன தெரியும். ஏன் 4வது திசைக்கு தெரியாதா? 4வது திசை சுடுகாடு. அங்க எப்படி என்ன பத்தி தெரியும்? இப்ப தெரிஞ்சுக்கடா. இந்தியாவிலே 2 அறிவாளிங்க. ஒன்னு ஜேடி நாயுடு, அவர் செத்து போயிட்டார். இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம். நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? வாடகைக்கு வீடு பார்க்கலான்னு வந்தேன். எப்ப வர போற? உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அபிப்பிராயத்தை மாத்திக்கிட்டேங்க. நல்லா கேட்டுக்குங்க. 1.5 லட்சம் ரூபாய் போட்டு கார் வாங்கி இருக்கிறேன். இதுல ஒழுங்கா கார் ஓட்ட தெரிஞ்சு மட்டுமே வரலாம். அதுவும் வரிசையில் சார். ஏடா உள்ள உடனே சத்தம்? நேற்று ராத்திரி திரும்பி படுக்கும்போது 2 எலும்பு மிஸ். என்னது? படுக்கும் போது எலும்பு மிஸ் ஆயிடுச்சா? காருக்குள்ள உட்கார்ந்தா நீயே மிஸ் ஆயிடுவேன். நான் புல் டோசரே ஓட்டிருக்கேங்க. ஏண்டா காத்துல பறக்கிற மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் என் கார் ஓட்ட வந்துட்ட. ராக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன். அது வரைக்கும் ஏர் இருந்தா போய் ஓட்டு. டப்பா கார். என்ன சொன்ன? இல்ல டாபாரா கார்னு சொன்னேன். இந்தியாவிலேயே 2 அறிவாளிங்க. ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம். ஏண்டா பாதி எரிஞ்ச தலையா? 1946 4 அடி தள்ளி நில்லு. 1946 என்ன? கோவா டு பாம்பே, பாம்பே டு பாண்டிச்சேரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என்ன கழுதையா? காரு தான். அதுக்கு முன்னால எங்க ஓட்டிட்டு இருந்த? அதுக்கு முன்னால பெல்சியில ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நல்லா பார், இது ட்ரக் இல்ல கார். முதலாளி, எனக்கு எப்படியாவது டிரைவர் வேலை பிடிச்சிருங்க. ஓ, நீ டிரைவர் வேலைக்கு தான் வந்தியா? ஆமா. ஏண்டா நீ காரை சுத்தி வரவே 4 நாள் ஆகும், ஏறி உட்கார 3 நாள், ஓட்டுறதுக்கு 1 நாள், ஆக மொத்தம் 8 நாள் அதுலயே போயிடும். அப்புறம் நான் எப்படி போய் யார பாக்குறது? ஆமா, நீங்க பாக்கலைன்னா ஊர் அட்டமிச்சிடும். என்ன சொன்ன? கவச்ச குண்டலத்தோட பிறந்த கர்ண மகாராஜா மாதிரின்னு. ஏன் சொன்ன? பொதுவா சொன்னேன். பொதுவா சொல்றதுக்கு நீ யாரு, தலைவரா? இல்ல. அப்புறம் சொன்ன? சும்மா சொன்னேன். சும்மா எல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. மூடிட்டு போடா. எதை வேணாலும். என்ன கார் ஓட்ட வந்தியா? டயர் உயரம் கூட இல்ல, நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்திருக்க. அண்ணே, நான் ஆக்சிலேட்டரை மீட்சனா நான் இப்படி காரே ஓட்ட தெரியாத பசங்க மத்தியில நான் ஒரு காரை வாங்கிட்டு அவசப்படுறேன். அண்ணே, என்ன மறந்தீங்களே? ஓ, ஆட நாயே, நீ ஆடுதவன ஓட்டுவ? கார் ஓட்டுவங்க. அதை எப்ப கத்துக்கிட்ட? அவள போய் பழகிட்டங்க. ஒரு காரை பத்தின முழு விவரம் கிட்ட சொல்லு பாக்கலாம். கார் இருந்தா 4 கதவுங்க, 4 டயருங்க, முன்னாடி இன்ஜினுங்க, பின்னாடி டிக்குங்க, அதுக்குள்ள நீங்க. என்ன டிக்குக்குள்ளயா? இல்ல, காருக்குள்ள. காரை பத்திர முழு விவரமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னை நம்பி காரை குடுக்கலாம். புடி சாவிய, ஓட்டு. இது செம்மறியாடா? பழக்க தோசங்க. வந்து ஓட்டுறா. என்ன பண்ண? ஈர மாத்தின. ஈர மாத்தியா? யார கேட்டு மாத்தின? நிறுத்த வண்டியா? நிறுத்து. பாடா. யார கேட்டு? விடுங்க. ஏன் அவரை போட்டு அடிக்கிறீங்க? கார்ல இருக்கிற கீரை மாத்திட்டாயா? நான் உள்ள இருக்கும் போதே கீரை மாத்தினுவேன். அப்புறம் கார் சக்கரத்தை மாத்துவான், இன்ஜினை மாத்துவான், மொத்தத்துல காரையே மாத்துவான். இருங்க, கீரை மாத்தம் எப்படி வண்டி விட்டீங்க? யாருக்கிட்ட கதை விடுற? இந்தியாவிலேயே அறிவாளிங்க 2 பேர். ஒன்னு ஜேடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம்.
டேய், 2 வாழைப்பழம் கொடு. தர்மையா என்ன கிழமை சனிக்கிழமை பிறந்த நாள். யாரும் கை தொட்டு அடிக்க கூடாது. முருகா, என் பிறந்த நாள் தெரிஞ்சு நம்ம கொண்டாடுங்களே. யாரையும் வார்த்தையால திட்டக்கூடாது. இது எத்தனை பூசா? ஆமா, என்ன வாங்க வந்த? பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு. அப்படியே புண்ணாக்க ஊற வச்சு கார்ல ஊத்து, கார் டொன்னு போகும். உலகத்திலேயே 2 அடிவாளை நீ ஓட்டானா பாரியா? கொஞ்சம் நம்ம சப்பியா? அவன் சப்பிதான் அடிப்பான். வாழைப்பழம், வாழைப்பழம். ஐயோ, எங்கிட்ட HT வாங்கி குடிச்ச பையன் எகத்தாளம் பேசுறானே. தன்மை ஏய், நீ தான் தர்மடி தர்மலிங்கம்மா? யார பார்த்தாலும் அடிக்கிற? அடி பிச்சு முருகா, வாரத்துல ஒரு நாள் நான் யாரையும் கை போட்டு அடிக்கிறது இல்லைன்னு தான் விரதம். ஆனா கம்ப புடுங்கிறதுக்கு விரதம் இல்லையே. குத்துற குத்துறன்னு சொன்னீங்களே, குத்தாமத்தான் போனீங்களே. ஐயோ போடுற போடுறேன்னு சொன்னீங்களே, போடாமத்தான் போனீங்களே. ஏன்டா அடிச்ச? நான் படிச்சேன். இத பாரா, என்கிட்ட அடிக்கிற வேலையில வச்சுக்காத. ஒழுங்கவா. குத்துற குத்துறன்னு சொன்னீங்களே, குத்தாமத்தான் போனீங்களே. நான் என்ன செம்மறியாடா? பின்னாடி இப்படி டொப்பு டப்புன்னு போடுறேன். நீ என்ன அடிச்சுட்டு இல்ல, பின்னாடி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். உயிர் காப்பா தோழங்கிறத மறந்துடாத. இந்த உன் சவகாசமே எனக்கு வேணாம். பயா குத்துற குத்துறன்னு சொன்னீங்களே, நல்ல குத்தாமத்தான். அண்ணா அப்படி பாக்காதீங்கண்ணே, எனக்கு பயமா இருந்தேன். அண்ணா எனக்கு பயமா இருந்தேன். ஏண்டா இவ்வளவு நேரம் நீ அடிச்சிட்டு இருந்த? பாவம், அந்த குழந்தையை போட்டு அடிச்சுட்டேனடா. குத்துற குத்துற. எனக்கு பாட வேண்டாம். சோளக்காட்டு பொம்மை, சோளக்காட்டு பொம்மை அடிக்குமா? ரமையா இருக்கும். அடட, அங்க இருந்த பொம்மை இங்க எப்படி வந்துச்சு? என்னடா இது நடுது? உச்சி நேரம். இது சோளக்காட்டு பொம்மையா இருக்காது. இதுல என்னமோ இருக்கு. அடி பாவி, நீயா? ஒம்பு கிழித்து என்ன என்ன ஆச்சு? ஐயோ, அடப்பாவி, நல்லா இருந்த என் ஃப்ரெண்ட இப்படி அநியாயமா கொன்னுட்டியே. அடியே, இவனை இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளணும். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. தெரியாம லொட்ட நடிச்சுட்டு தொப்ப நுழுந்துருச்சு. மாரியாத்தா, நீதான் என்ன காப்பாத்தணும். போடுறல சின்ன பையன் சிகரெட் குடிக்கிற, இங்கிலீஷ்ல திட்டுற. வாடங்க. எது கூப்பிட்டீங்க? உன்னை அடிக்கணுங்கிற முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு அடிச்சேதான் தீர்வேன். இங்க வரங்க காரணம் இல்லாம அடிக்காதீங்க. இவர் பெரிய மைசூர் மகாராஜா, காரணத்தை சொல்லிட்டு தான் அடிப்பாங்க. நான் மகாராஜா இல்ல, மனுஷன். அத நாங்க சொல்லணும்னா நாயே. எங்கடா போயிட்டு வர? பேங்க்ல போய் சேவிங் பண்ணிட்டு வரேன். ஓ, இப்பெல்லாம் நீங்க பேங்க்ல போய் தான் சேவிங் பண்றதா? ஏன் இந்த டப்பா மூஞ்சிய மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு சின்ன கத்தியில சிரைச்சு கூடாதா? நீங்க சொல்றது இந்த சேவிங், நீ சொல்றது? நான் சொல்றது இந்த சேவிங். என்னது? அப்படி கேளுங்க. இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அறிவு கொழுந்து காக்குங்க. சேவிங்னா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும், அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவிங். இன்னொருக்கா சொல்லுங்க. நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும், அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவிங். ஏன் கடிக்கீங்க? அப்படி கேளு. நாளைக்கு நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவ, அதுக்கு இன்னைக்கே நான் அடிச்சு வைக்கிறேன். இதுக்கு பேரு போடா. இப்பவாவது தெரிஞ்சுக்கங்கடா, இந்தியாவில் 2 அறிவாளிங்க. ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம்.
என் துண்டு ஏய், அடி பாவி. ஏய். ஏய், எதுக்குடி எல்லா துணியும் எடுத்துட்டு போற? ஏய், திருட்டு கழுத. துண்டை கொடு. ஐயோ, நீ கூட கிடைக்குதே. ஏய், ஏய். ஏய், அங்கே தொட்டு இங்க தொட்டு கடைசியில இடுப்புல கழிச்சிட்டியா? மரியாதை துணை கொடு. யோ, சும்மா சத்தம் போடாதயா. நான் இப்ப நினைச்சா கூட உன் முழு உடம்பையும் என்னால பார்க்க முடியும். உன் வாழ்நாள் முழுவதும் என்ன நினைச்சு நினைச்சு ஏங்க வைக்க முடியும். பயப்படாதியா, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். ஏதோ இது நாள் வரைக்கும் நாம சண்டை போட்டுட்டு இருந்தோம். இனிமேலாவது சமாதானமா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? துண்டை பத்தி தான் நினைக்கிற. ஐய, நான் ஒன்னு நினைச்சேயா. என்னடி சொல்ற? நான் உன்னை காதலிக்கிறேயா. அடே ஜிஞ்சினாக்கடி, வேலிய தாண்ட வெள்ளாடு வானத்தை தொட முடியும்னு பேராசைப்படுறவனா இல்லடி. நீ பணக்காரி, படிச்சிருக்க. உனக்கு எனக்கு ஒத்து வராது. மரியாதையை துண்டை கொடுத்துட்டு போடி. நீ நினைக்கிறது தப்பியா? நான் பணக்காரிதான், படிச்சவதான். ஆனா நீ பிறந்த இதே மண்ணிலதான் நானும் பிறந்திருக்கேன். அத மறந்துட்டு பேசுறியே. சரி, இப்ப அதெல்லாம் எதுக்கு? நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. உன் துண்டை உன்கிட்ட கொடுத்துறேன். சரி, காதலிக்கிற. ஐயோ, காதலிக்கிறேன்னு சொன்னேன், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லையா. நான் உன்னை காதலிக்கிறேன். சத்தம் போட்டு சொல்லையா. நான் உன்னை காதலிக்கிறேன். இந்த தண்ணி மேல சத்தியமா? இந்த தண்ணி மேல, வானத்து மேல, பூமி மேல, உங்க அப்பா மேல சத்தியமா உன்னை காதலிக்கிற. போதுமா? முதல்ல துண்டை